ஹலோ திஸ் இஸ் ரித்திகா. இன்னைக்கு நம்ம சேச்சியோட தமிழ் வீடியோ கிடைச்சோம். இது தமிழ் சேனல்ல நான் பேசிட்டு இருக்கேன். நீ எனக்கு மலையாளம் இஷ்டமானோ தமிழ்ல பேசு, இல்லனா இந்த சேனல்ல யாரும் கிடையாது. என்னங்க சொல்றீங்க? வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து நம்ம குக்கிங் vlog பார்க்கிறோம். குக்கிங்ல என்ன பண்ண போறோம்னா, அடிக்கிற வெயிலுக்கு நம்மளால என்னெல்லாம் காய வச்சு அரைச்சிக்க முடியுமோ எல்லா வேலையும் பண்ணலாம். அதே டைம்ல இப்போ கிட்ஸ்லாம் வீட்டில் இருப்பாங்களா, என்னதான் குழம்பு சட்னி ரசம் எது பண்ணாலுமே இந்த பொடியெல்லாம் கொஞ்சம் அரைச்சி வச்சோம்னா அவங்களுக்கு சாப்பிட கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால அதெல்லாம் எப்படி பண்றோம் அப்படின்னு பார்க்கலாமா? சாப்பிட மட்டும்தான் வருவா, ஏதாவது ஹெல்ப் பண்றதுக்கு வரியா புத்திகா? என்ன இருக்கு? மாம்ஸ் கிச்சன். நான் அலோட் இல்ல. மாம்ஸ் கிச்சன் அலோட். இப்போ இட்லி பொடி அரைச்சிட்டு இருக்கோம். இட்லி பொடியிலே கொஞ்சம் டிஃப்ரெண்டா நிறைய கறி லீவ்ஸ், அப்புறம் ஃபிளாக்ஸ் சீட்ஸ், அப்புறம் பீனட்ஸ் எல்லாம் சேர்த்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா ஒரு பொடி அரைக்கலாம். எனக்கு அதனால நம்ம சாப்பிடுவோம். அது மட்டும் தான் நம்ம வேலை. இப்படி கரண்டி சமைக்கிறாலோ இல்லையோ இதெல்லாம் கரெக்டாக நல்லா எடுத்து வச்சுக்கிட்டு போஸ்ட் மட்டும் நல்லா நிற்போம். என்ன பண்றது? நான் ஒரு மாடல் ஆயிட்டேன். இதெல்லாம் பண்ணல. எப்படி நீங்க சார் இன்னும் புரியல, கேட்கல. மாடல் கேட்டுச்சா உங்களுக்கு? ஜஸ்ட் ஜோக்கு. நான் பேசினா மட்டும் கொஞ்சம் ஜோக்கா இருக்கும். எனக்கு மாங்காய் தெரியுங்க தம்பிங்க. மாங்காய்லாம் தொட்ட அவ்வளவுதான். பாரு, மாங்காய் வந்து இத்தனை வச்சிருக்கீங்கல்ல. இன்னைக்கு ஒரு பாட்டி வந்து இந்த மாங்காய் வச்சிருந்தாங்கங்க. அவங்க காட்டுல இருந்து பறிச்சுட்டு வந்தது போல. கூடயே வந்து நாட்டு வெண்டைக்காவும் வச்சிருந்தாங்க. நான் கூடி சீக்கிரமா உங்களுக்கு நாட்டு வெண்டைக்கால செஞ்ச பொரியல் வந்து அப்லோட் பண்றேன். ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த வெண்டைக்காய் பாக்குறதுக்கு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டா இருந்தது. அது ரொம்ப லைக் பண்ணி அதை சாப்பிட்டா. இந்த மாங்காய் வந்து நான் வந்து தொக்கு செய்யறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆல்ரெடி நாங்கள் கம்மங்கூழுக்காக பாதி கட் பண்ணி அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டோம். இதுக்கு மேலே இந்த மாங்காய் நீ தொடக்கூடாது. இது வந்து நம்ம தொக்கு செய்யலாம். ஓகேங்களா? செய்யுங்க செய்யுங்க. பருப்பு ஆட் பண்ற அளவுக்கே நம்ம பிளாஸ்டிக் இப்பதான் ஆட் பண்ணோம். சரி, இப்பதான் நீ பேசி வரீங்க. ஓகே, நம்ம பருப்பு எவ்வளோ ஆட் பண்றோமோ அதுல இருந்து ஒரு ஒரு பாதிக்கும் கம்மியா நம்ம ஃபிளாக்ஸ் சீட்ஸ் ஆட் பண்ணா போதும். அதுவே வந்து நம்மளுக்கு ரொம்ப சத்தானதா இருக்கும். ஸோ நான் ஒரு 1/4 டம்ளர் தான் ஃபிளாக்ஸ் சீட்ஸ் எடுத்துருக்கேன். மற்றதெல்லாம் வந்து ஒரு 1.5 டம்ளருக்கும் மேலே நம்ம பருப்பு போட்டோம்னா இது ஒரு 1/4 டம்ளர் அது மாதிரி நம்ம போட்டோம்னா போதும். மாங்காய் சாப்பிட்டா சூடு நினைக்காதீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பருப்புல ரொம்ப நேரம் நம்ம வரைப்போம் இல்லையா, ஃபிளாக்ஸ் சீட்ஸ் வந்து ஒரு மாதிரி படபடன்னு வெடிக்கும். அது வெடிச்ச உடனே அதை நம்ம எடுத்துக்கலாம். அது இந்த கொள்ளு நம்ம யூஸ் பண்றோம்ல அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லது புத்திகா, நல்லதுதான். மாங்காய் சாப்பிடுறது சூடு நினைக்காதீங்க. அதாவது என்னது சிவப்பு கலர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா அரை மாங்காய் எடுத்து அப்படியே தின்னுறதே கிடையாது. கிச்சனுக்கு வாங்க மேடம். சிவப்பு கலர் என்னது? என்ன இருக்கும் சிவப்பு கலர்ல? என்ன இருக்கும்? சிவப்பு கலர் பொடி, மிளகா பொடி. சிவப்பு கலர் பொடி, மிளகா பொடி உப்பும் போட்டு சாப்பிட்டா வயிற்று எரிச்சலா இருக்கும். மிச்சப்படி நீங்க சாப்பிடலாம். மிளகா பொடி கூட தெரியாம கிச்சனுக்குள்ள வந்து முடியலங்க என்னால. அது ஒண்ணுதான் வாயில் வராது. இந்த வீடியோ ஃபுல்லாக சாப்பிட்டேன்னா நீங்கள் வரமா நினைப்பீங்க. நான் சொல்கிறேன். இது வந்து என்ன அப்படிங்கிறது எங்கள் அக்கா கேட்கலாம். இது என்னது? இது வந்து இட்லி பொடி அரைக்கிறதுக்கு முன்னாடியே நான் ப்ரிப்பேர் பண்ண பூண்டு பொடி. பூண்டு அப்புறம் பொட்டுக்கடலை இதெல்லாம் ஆட் பண்ணி பண்ணது. இதோட ரெசிபி நான் உங்களுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இது எங்கள் பாட்டியில் எப்படி செய்வாங்கன்னா, பூண்டு வந்து முழுசாக தட்டி போட்டிருப்பாங்க. அதில் வந்து அந்த பூண்டு ரோஸ்ட் ஆகி அதை நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் என் பசங்க அது விரும்புறதில்ல. அதனால எல்லாத்தையும் நம்ம ஸ்மூத்தாக அரைச்சிட்டோம். ரொம்ப நல்லாயிருக்கும். வாசனை தான் சூப்பராக இருக்குது. அப்போ நீ சாப்பிட்டது இல்லையா? அது இது என்ன கூட எனக்கு தெரியாது. அடுத்து நான் வந்து பெருங்காயம் போட போகிறேன். இது வந்து கட்டி பெருங்காயம். கட்டி பெருங்காயத்தை வந்து நம்ம இது மாதிரி இது ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் உடச்சி வச்சுருக்கேன். இதை நம்ம ஆட் பண்ணி லைட்டாக வறுத்துட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஏதோ பாட்டு பாடுறேன்னு சொன்னியே. குமாரி பாட்டு பாடுங்க. குமாரி பாட்டா? பாடுறேன். நீங்களும் பாடுங்க. எனக்கு அந்த பாட்டு தெரியாது. இசை மணியிலே நீங்க தயாரா? ஆரம்பிக்கல மனசா? நீங்க பாடுறியா? எனக்கு பாடவே தெரியாது. அப்போ பாடுங்க. இதயம் பலவீனமானவர்கள், பிரெக்னன்ட் லேடிஸ் என்ன பார்க்காதீங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? எங்க அக்கா கொஞ்சம் பூமர் அப்படிதான் இருக்காங்க. 30 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுனாலே பூமராங்க. பேசினாலே பூமர்னு சொல்றாங்க. நம்மளாம் 2K கிட்ஸ் அப்படிதான் சொல்லுங்க.
ரொம்ப நேரம் ஆகும் போலே. மேஜிக் பண்ணிடலாமா? எப்படி? அவ்வளோதான். என்னக்கா நான் பேர் கனிமா டான்ஸ் ஆடக்கூடாது. கனிமா டான்ஸா? ஓ, இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கேன் அந்த பாட்டா? அதேதான். நான் கூட ஒரு குக்கிங் வீடியோ அதை வச்சு போட்டேன். ட்ரெண்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லாத்தையுமே பண்ணி அப்லோட் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. இப்போ கூட பாரு, இந்த கிப்லி ஆர்ட் இருக்குல்ல, ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ வந்து நம்ம ஒரு ஆப்பில் நம்ம ஏற்றுறோம் இல்லையா, அப்படி நம்ம அப்லோட் பண்ணும்போது அந்த ஆப் அன்ஆத்தரைஸ்டாக ஏதாவது ஒரு வெப்சைட்டுக்கு போயிட்டு அதை யார் வேணாலும் மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நியூஸ்லலாம் சொல்கிறாங்க. ஓகே, ட்ரெண்டிங்கில் இருக்குது, அதை போட்டால் நம்மளும் ட்ரெண்ட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு வேலிடான விஷயம் தான். அதுக்கு நம்ம எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. நமக்கு எது வருமோ அதை பண்ணிட்டு போயிடலாம். கரெக்டாங்க? இப்போ பாருங்கள், நான் வந்து மாங்காவை இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கிரேட்டட் மாங்காவை வச்சு நம்ம தொக்கு பண்ணலாம். எல்லோரும் ஒரு டைப்பில் தொக்கு பண்ணுவாங்க. நான் வந்து கொஞ்சம் புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி பண்ணுவேன். அதுக்கு மசாலா வந்து ரொம்ப சிம்பிள், வெறும் கடுகு, அதுக்கப்புறம் வெந்தயம் மட்டும்தான். அதை தான் நம்ம அரைச்சி போட போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு. நான் வந்து அதுலேயே உளுந்து ஆட் பண்ணி வச்சுருக்கிறதுனால அதில் லேசாக உளுந்து வந்துருச்சு. அது நமக்கு பெரிய இம்பேக்ட் எதுவும் தராது, அதனால் அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே ஓரளவுக்கு பொரிஞ்சா போதும். லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணுங்க. ஆமாம், எல்லாமே நம்ம இந்த பொடி அரைக்கிறதுக்கு நமக்கு நிறைய பொறுமை தாங்க அவசியம். ஏன்னா எல்லாமே நல்லா சிம்மில் வச்சு அது நல்லா ரோஸ்ட் ஆகணும், ட்ரை ரோஸ்ட் ஆகணும். எந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகுதோ, கருகாமல் இருக்கோ, அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பொடி லைஃப் வரும். இப்போ அடுத்து கொஞ்சம் தாராளமாகவே செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த நல்லெண்ணெயும் அதில் நம்ம ஆட் பண்ணுற சால்ட்டும் தான் வந்து இது நமக்கு எந்த அளவுக்கு லைஃப் இருக்கும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ வெளியவே வச்சாலும் கெட்டு போகாது. நம்ம அந்த ஆயிலும் அந்த சால்ட்டும் தான் இந்த பிக்கிளுக்கு வந்து ப்ரிசர்வேட்டிவாக ஆக்ட் பண்ணும். அதனால நம்ம கொஞ்சம் சேர்த்தியே ஆட் பண்ணிக்கணும். எவ்வளோ நேரம் லைஃப் வரும்? எத்தனை நாள்? ஃப்ரிட்ஜில் வச்சு 1 month மேலே யூஸ் பண்ணலாம். பட் எந்த பொருளையுமே அதிக நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறது ப்ரிஃபரபிள் கிடையாது. கொஞ்சம் நம்ம ஒரு 1 week 2 weeks அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறனால சீக்கிரமாகவே காலி ஆகிடும், அவ்வளோ நாள் கூட வராது. ஸோ மாங்காய் அதில் ஆட் பண்ணிட்டு சால்ட்டு போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ காலையில் மாங்காய் தொக்கு தோசை, மதியானம் மாங்காய் சாப்பாடு, நைட்டு மாங்காய் தொக்கு சப்பாத்தி, ரைட்டா? 3 வேளை நீங்கள் சாப்பிட்டுட்டாலும் அப்புறம் என்ன சொல்கிறதா? ஸோ இது ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க, ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய், மாங்காய், உப்பு, மிளகாய் பொடி, அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா அந்த கடுகு, வெந்தயம், அவ்வளோதாங்க. இதில் நம்ம ஆட் பண்ண போகிறது ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். பட் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் நீங்களும். நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிட்டு சொல்கிறேங்க. நான் எந்த ஒரு ரெசிபியாக இருந்தாலும் அதை யாராவது எனக்கு சொல்லி கொடுத்தாலும் சரி, நான் யூடியூப்பில் பார்த்து செஞ்சாலும் சரி, அதில் என்னோட டச்னு ஒன்று இருக்கும். நான் அது எனக்கு எப்படி போட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுதோ அந்த மாதிரி தான் வந்து அந்த ரெசிபி நான் செய்வேன். அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வித்தியாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ தான் மாங்காய் சாப்பிட்டேன். அதுக்குள்ளே ஃப்ரிட்ஜில் என்ன தேடிட்டு இருக்க? ஃப்ரிட்ஜில் எப்போ நீ தண்ணி வச்ச? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இப்போலாம் நான் தண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கிறதே கிடையாது. சம்மர் ஹாட்டாக இருக்குது, தண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்காம. சரி, பானை அங்கே இருக்கிறத மறந்துட்டியா? ஆமாம், சாரி. பானையில் நம்ம தண்ணி ஊற்றி குடிக்கும் போது அது ரொம்ப கூலிங்காக இருக்குது அப்படிங்கிறது மட்டும் விஷயம் கிடையாதுங்க. அது வந்து நேச்சுரலாகவே ஒரு ஃபில்டராக ஒர்க் பண்ணும். அந்த பானையில் ஊற்றுற தண்ணியெல்லாம் வெளியே வரும் தெரியுங்களா, அது லீக் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நான் அடியில் ஒரு தட்டு போட்டு மண் போட்டு வச்சுருக்கேன். அந்த மண் வந்து அந்த தண்ணியெல்லாம் இழுத்துக்குது. எதனால் அந்த பானையிலேருந்து தண்ணி வருதுன்னா அது வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் தான். அந்த தண்ணியில் இருக்கிற உப்பு, தண்ணியில் இருக்கிற கெட்டது எல்லாத்தையுமே வந்து அது வெளியே தள்ளிடும். ஸோ அதனால தான் பானையில் அப்படி லீக் ஆகுது. நீங்கள் புதுசாக பானை வாங்கி அதில் தண்ணி ஃபில் பண்ணி வச்சு நிறைய லீக் ஆகுது அப்படின்னா அதை எப்படி தடுக்கிறதுலாம் எந்த வீடியோலையும் செக் பண்ணாதீங்க. வெளியே வர தண்ணிலாம் வந்து உங்களுக்கு தேவையில்லாத வாட்டராக தான் இருக்கும். அதனால அது நடக்கிறத அப்படியே இயற்கையாக விட்டுடுங்க. ஸோ பானையில் ஊற்றி நம்ம குடிக்கும் போது இன்னுமே நமக்கு ஹெல்தி. ஃப்ரிட்ஜ் வாட்டர்லாம் வேண்டாம். ஓகே, இது ரொம்ப சில்லுன்னு இருக்குல்ல. ஆஃப்டர் a long time எங்கள் அக்கா ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்கன்னா அது இது ஒன்று தான். I'm here. ஓகே,
ஓகே எங்கள் அக்கா என்ன சொன்னாங்கன்னா நான் ஹெல்ப்பே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸாக நான் தான் கிண்டிட்டு இருக்கேன். ஏன்னா அதெல்லாம் வீடியோவில் ரெக்கார்ட் ஆகலை, அதனால வேணா சொல்லுவான். இப்போ நமக்கு தேவையான அளவு நம்ம மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இது வந்து தனி மிளகாய் தூள். இங்கே உனக்கு கிண்ட வரல. கரண்டியே பிடிக்க முடியலடி. உங்க 2 பேருக்கும் சம்மர் லீவ்ல குக்கிங் கிளாஸ் எடுக்கிறோம் வாங்க. ஓகே நாங்களே சமைப்போம். மட்டும் நீங்க விதவிதமா கொடுக்குறீங்க. நாங்களே நாங்களே சமைப்போம், நாங்களே சாப்பிடுவோம். எது அந்த கேரட் பிரியாணி சொல்றியா? இல்ல நிறைய கொடுத்து அனுப்புறீங்களே, சப்பாத்தி சப்பாத்தி. ஆமா செம்மையா. ஆமா இவங்க சாப்பிடுறதுக்கு தகுந்த மாதிரி நான் புதுசு புதுசா கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு. அஞ்சரை பெட்டி இவ்வளோ நாள் ஆச்சு பார்த்து இல்லையா? அஞ்சு பார்த்ததே இல்ல. என்ன இவ்வளவு நாள் ஆச்சு? 5 பெட்டி. நாங்க 6 பெட்டி இருக்கு. 6 பெட்டியா? ஆமா 7 பெட்டி ஆக்சுவலா. அப்படியா? தட் இஸ் தி ரியல் நேம். ஆக்சுவலா எதுக்கு அது 5 பெட்டி அப்படிங்கறாங்கன்னா அதுல 5 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதுல நம்ம 5 வகையான பொருளை போட்டு வச்சுக்கலாம். நான் இதுல 7 இருக்கு. இதுல 7 இருக்கு. ஆமா 7 பெட்டியா? ஆமா 7. ஸோ இது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணுங்க. அதுக்குள்ள நம்ம அந்த பவுடரை அரைச்சு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த பொடியை மிக்ஸ் பண்ணுறோம். கலர்ஃபுல்லாக இருக்குல்ல கைஸ்? நிசா வாசனை நல்லா இருக்குல்ல? இன்னும் கூட மிளகாத்தூள் போடலாம். மிளகாத்தூள் இதுக்கப்புறம் மறக்கவே மாட்டேன் கைஸ். சால்ட், கல்லுப்பு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து கல்லுப்பு, சப்போஸ் உங்ககிட்ட தூளுப்பு இல்லைன்னா அதை எப்படி அந்த கல்லுப்பு எப்படி நீங்கள் தூளுப்பாக மாற்றுறது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். என்ன பண்ணுங்கன்னா இது என்னதுக்கா? இடிப்புமை. அது பேர் என்ன? இடிவுரலா? இடிவுரலில் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தூளுப்பு கிடைச்சிடும். நான் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து ஒரு ஹாஃப் ஆஃப் த குக்கிங்ல இருக்கு. இப்போ இன்னுமே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். என்ன முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். நம்ம ஃபேமிலி வந்து ஒரு ஷெஃப் ஃபேமிலி இல்லையா? எங்க டாடிக்கு வந்து நான்வெஜ் சூப்பரா சமைக்கிறோம், எங்க அம்மாக்கு வந்து வெஜ் சூப்பரா சமைக்கிறோம், எங்க அக்காவுக்கு ஸ்நாக்ஸ்லாம் சூப்பரா சமைக்கிறோம். ஸோ எது வேணும்னாலும் நாங்கள் வெளியில போய் வாங்க மாட்டோம், எல்லாமே வீட்லயே முடிஞ்சிடும் இல்லையா? கரெக்ட். வீட்லயே முடிஞ்சதுன்னா அப்பப்போ டாடி கடைகள் இருந்து எல்லாத்தையும் எடுப்போம். எங்க அக்கா வந்து டோனட்டு, கேக்கு அதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. எல்லாமே பண்ணுவேன், ஆனா வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்காது. நான் ரொம்ப வேகமா ஸ்பீடா அதை பண்ணிட்டு வேலையை முடிச்சிருவேன். அந்த டைம்ல வீடியோ எல்லாம் எடுக்க முடியாது. உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலா ரெசிபி வேணா சொல்லுங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே யூடியூப்ல அவைலபிளா இருக்கனால நான் அதெல்லாம் எதுவும் பெருசா வீடியோ எடுக்கிறது இல்லைங்க. குக்கிங் இன்ட்ரெஸ்ட் வந்து எல்லாருக்கும் வராது, ஓகேவா? கரெக்ட்ல? எனக்கு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நான் சமைச்சு கொடுத்து இன்னொருத்தர் அதை சாப்பிட்டு அவங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போதான் பிரித்துவோட ஃப்ரெண்டு நிஷா கேமரா பின்னாடி இருக்காவ. நிஷா இங்க கொஞ்சம் வாங்க. சரி, இப்போ எங்க அக்கா சொன்ன நிஷா அப்படிங்கிறவங்க நம்ம உள்ள கூப்பிட போறோம். வாங்க நிஷா. நானும் காலையில எழுந்திரிச்சுங்க ரொம்ப அவசரமா சமையல் பண்ணுவேன்னா பசங்களுக்கு ஏதோ ஒன்று போட்டு கொடுக்கணும். ஆனா அவங்க கண்டிப்பா சாப்பிட்டு வந்துடணும்ன்ற எண்ணத்துல. ஆனா நான் சமையல இது வரைக்கும் என் பசங்க சாப்பிட்டு வந்துருவாங்க. கிருஷ்ணவாதம் எப்பயாவது சொல்லுவாங்க சூப்பரா இருந்துச்சுமா அப்படின்னு. ஆனா நிஷா வந்து எப்படிக்கா செய்றீங்க, எல்லாமே சூப்பரா இருக்குன்னு சொன்னோடனே எனக்கு அப்படியே ரொம்ப பூரிப்பாயிடுச்சு. நிஷா அளவுக்கு நீ என்ன புகழ்ல. சோ இன்னைக்கு வந்து அதனால நிஷாக்கு நம்ம இன்னைக்கு என்ன பவர் கொடுக்க போறோம்னா, இன்னைக்கு என்னெல்லாம் நான் செஞ்சிருக்கணும் அதை எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்ற பவரை நம்ம நிஷா கொடுக்கலாம். ஓகே? ஆக்சுவலி வந்து மலையாளம் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் டியோலிங்கோ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணேன். ஆனால் அந்த ஆப்பில் வந்து மலையாளம் தவிர வச்ச எல்லா லாங்குவேஜஸும் இருக்குது. ஃப்ரான்ஸு, இந்தோனேஷியா, இங்கிலீஷ் இந்த மாதிரி இருக்க எல்லா ஆப்ஸுமே டியோலிங்கோவில் அவைலபிளாக இருக்குது. அது வந்து ஒரு பூஸ்ட் லாங்குவேஜுமே எல்லா லாங்குவேஜுமே அந்த ஆப்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது பூஸ்டப் அப்படிங்கிறதுக்காக இப்போ நிறைய அப்டேட்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ எதுக்கு இந்த ப்ரமோஷன்? சும்மா தான்.
ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மலையாளம் என்னது கத்துக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டான லாங்குவேஜ் இருந்துச்சுன்னா நீங்க கத்துக்கிறதுக்காக மேடம் வந்து ஃப்ரீயா ப்ரமோஷன் பண்றாங்க, கேட்டுக்கோங்க. அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது மலையாளம் மேப் இருந்தா எனக்கு அப்படியே கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல அடிச்சு விடுங்க. இப்போ நம்ம ஃபுல் குக்கிங்ல இந்த போர்ஷன் வந்து முடிஞ்சிடுச்சு. நான் தான் வந்து கிண்டுறேன். நம்மளுக்கு கிண்ட வர மாட்டேங்குது. ஆமாம், ஏன்னா நான் வந்து ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிட்டு ஒரு கையில் கிண்டுறேன் அப்படிங்கிறதுனால என்னால் கிண்ட முடியாது. அடி பிடிக்க போகுது, நல்லா கிண்ட. என்ன ஒரு வாசனை. இப்பதாங்க மெயின் பார்ட். இப்போ இந்த ரெசிபியோட ஹீரோ ப்ராடக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஹீரோ இன்க்ரீடியன்ட். அதுதான் வந்து இந்த நாட்டு சக்கரை. நீங்க வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து அந்த வெந்தயம் பார்த்தீங்கன்னா லைட்டா கசப்பான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும், மாங்காய் புளிப்பான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும், அப்புறம் கடுகும் கசப்பான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இனிப்புக்காக நம்ம ஆட் பண்றது தான் இது. எந்த ஒரு புளிப்பா இருக்க விஷயத்துலயுமே குழம்பு நீங்க செஞ்சா கூட அதுல லைட்டா நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ ஆட் பண்ணும்போது அதோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஹைலைட் ஆகி செமையா இருக்கும். ஒயிட் சுகர் ஆடே பண்ணாதீங்க, சரி பேட் ஃபார் ஹெல்த். இப்போ நிறைய கருத்துக்கள் இல்லையா வீடியோக்குள்ள? ஃபுல் வீடியோ யார் பார்க்க போறாங்கன்னு தெரியல. நடுவுல என்ன இவங்க பூமர் மாதிரி பேசிட்டு இருக்காங்க, எத்தனை பேர் கட் பண்ணிட்டு போனாங்களோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கலரு கன்சிஸ்டன்சி எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வெளியே வந்துருச்சு. ஸோ இதை நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, நம்ம எண்ட் ஆஃப் தி வீடியோ வந்துட்டோம். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி நாங்கள் அடிச்ச கூத்தெல்லாம் பார்த்தேன். உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் என்ன பேலன்ஸ் இருக்கு? நம்ம செஞ்சதெல்லாம் நல்லா இருக்கான்னு ஒருத்தர் டேஸ்ட் பண்ணோம். நானும் டேஸ்ட் பண்ணுவேன், அதுக்காக தான் இவ்வளோ நேரம் நின்றுட்டு இருக்கேன். ஓகே, ஓ மாங்காய் தொக்கு. உள்ள வாங்க டேஸ்டர். இவங்க தான் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு நிசா. இவங்க தான் வந்து நமக்கு இன்னைக்கு டேஸ்டிங் பார்க்க போறாங்க. சொல்லுங்க நெல்லடி. ரொம்ப ரொம்ப யம்மியான தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நிஷாவை டேஸ்ட் பண்ண சொல்லலாம். சுடுதுடா. காசுலாம் எதுவும் தரலைங்க. சூப்பரா இருக்கு. நல்லா ஒரு தயிர் சாப்பாடு வச்சு இது சாப்பிட்டு பாருங்க, செமையா இருக்கும். அடுத்து பிரித்திகாவை டேஸ்ட் பண்ண சொல்லலாம். நல்லா இருக்கு. அப்ப நான் பண்ணது எதுவுமே நல்லா இல்ல இது வரைக்கும். இல்ல கைஸ், இது ரொம்ப டேஸ்டா இருந்தது, அதனால தான் சொன்னேன். இல்ல நான் சேர்த்துருவேன். மாங்காய் தொக்கு எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நிஷா பொடியும் அப்படியே டேஸ்ட் பார்த்து ரொம்ப டேஸ்டா அப்பதான் சரிங்க. நல்லா இருக்கா? இது நாக்கு வச்சவே இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிருக்கேன். ஓகே, சக்சஸ். உப்பு மட்டும் ஆட் பண்ணி என்ன டெக்ஸ்சர்ல நம்மளுக்கு வேணுமோ கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஒரு சில பேருக்கு அது ரொம்ப நைஸாக இருந்தால் பிடிக்கும், ஒரு சில பேருக்கு வந்து கொஞ்சம் வாயில் கடிப்பட்டால் பிடிக்கும். எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது பூண்டு பொடி. இது நம்ம கறி லீவ்ஸ் ஃப்ளாக் சீட்ஸ் எல்லாம் போட்டு அரைச்ச ஒரு ஹெல்தியான மல்டி புரோட்டீன் பொடி. அடுத்து இதை ஸ்டோர் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டிய 2 முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து கம்ப்ளீட்டாக ஆறி இருக்கணும், கொஞ்சம் கூட சூடாக இருக்கக்கூடாது. நம்ம ஸ்டோர் பண்ணுற பாத்திரமும் ட்ரையாக இருக்கு. சொல்லுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க கிளம்புறோம். வீடியோவை இவ்வளோ நேரமா கிடைச்ச எல்லாருக்கும் மிக்க நன்றி. மலையாளம் கத்துக்கிறாங்களாம்.